வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. யார் வச்சு செஞ்சாங்கன்னு தெரில. நம்ம பசங்க யாரும் செம்மையாக வச்சு செஞ்சுருக்காங்க. செம்ம புலம்புறான். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என்ன புலம்புறான் பார்ப்போம். அணில் மற்றும் அணில் குஞ்சுகளுக்கு வணக்கம். முதல்ல உங்கள் தலைவனை யார் உங்கள் அணிலை தான் சொல்கிறேன். டோப்பா இல்லாமல் வெளியே வர சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே வராமல் இருக்கிறதுக்கு காரணமே எனக்கு கேட்டால் எவனா டோப்பா பிடிங்கிடுவாங்கன்னு தான் வெளியே வராமல் இருக்கான். முதல்ல அதை புரிஞ்சுங்க. முதல்ல என்னமோ உங்கள் தலைவனுக்கு நிறைய முடி இருக்கிற மாதிரி மற்றவங்களை பாடி ஷேமிங் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கேட்குறேன். எவனோ ஒருத்த வச்சு நல்லா கலாய்ச்சிருக்கான் போல இருக்கு. ஒரு வேளை என் வீடியோ பார்த்தானான்னு தெரியல. புலம்புறானே. நீ எங்கள் தலைவரை நீ மரியாதை இல்லாமல் சொல்லு, சொட்ட மண்டேன்னு சொல்லு, என்ன வேணால் சொல்லிக்க. ஏன் அவர் சொட்ட மண்டையாக இருந்தால் என்ன நாக்கு போட்டு நக்க போறியா என்ன? ஏண்டா காண்டாமல் இருக்கும். பாடி ஷேமிங் பண்ணுறாங்களாம். உன்னெல்லாம் பாடி ஷேம் பண்ணக்கூடாதா, சேம் பப்பு ஷேம் ஆக்கி ஓட விடணும். அப்போ தான் சரியாக இருக்கும். ஆனால் பாவையா யாரு கலாய்ச்சக்கன்னு தெரியல. அணில் குஞ்சின்றான், உன் தலைவனின் குஞ்சின்றான், விக்கு இல்லாமல் வெள்ளவான்றா. டேய், வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறா. ஏன்டா இப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் கொஞ்சம் சரி. நானே கூட 40+ இப்போ பேசும்போது யோசிப்பேன், நம்ம சின்ன பசங்க 2K கிட்ஸு பேசுகிறாங்கன்னா பரவாயில்ல. உனக்கு 7 வயசாச்சு, எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்க, மாட்டுக்கு பிறந்த மாடு. நீ அவங்களுக்கு ஈக்குவலாக 2K கிட்ஸுக்கு ஈக்குவலாக போட்டிக்கு பேசிக்கிட்டு திரியிற. உன்னை போட்டிக்கு பேசினா அப்புறம் இப்படி தாண்டா வச்சு செய்வாங்க. உன்னெல்லாம் நான் சொன்ன மாதிரி பாடி ஷேம்லாம் பண்ண விடா, சேம் பப்பி ஷேம் ஆக்கி ஓட விட்டா அப்போ புத்தி வரும். வாங்க நீ என்ன வாங்குவடி உனக்கு இருக்கு. உட்பேடக்கிலேயே வசூலை தடுக்கிறதுக்காக, அந்த வெற்றியை குறைக்கிறதுக்காக சச்சின் படம் ரிலீஸ் ஆகிருக்குன்றதுக்கு ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் ஒரு ஆதாரம் மட்டும் வெளியிடுறேன். அதை பார்த்துங்க. இதை இருக்கு பாருங்க, அந்த படத்தை பாருங்க. டே கோணவாயா, நாங்கள் கோட்டையை பிடிக்க கோயம்புத்தூரில் போய் கொடியை நட்டு அஸ்திவாரமே போட்டாச்சு. நீ என்னடா இன்னும் குட் பேட் அக்லி வச்சு பப்ளிசிட்டி தேடிட்டு இருக்க? ஏடா டே, குட் பேட் அக்லி இப்போ வந்த படம், சச்சின் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். இவர் ப்ரூஃப் எடுத்து நொட்டுறாராம். இவர் பெரிய அப்படியே ப்ரூஃப் பிடிங்கி. ஏடா அது அவருடைய படம். அவர் மார்ச்சில் ரிலீஸ் பண்ணுவார், இல்லைன்னா ஏப்ரல் ரிலீஸ் பண்ணுவார், இல்லை ரிலீஸே கூட பண்ணாமல் இருப்பார். 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படத்தை எடுத்து வச்சு இன்றைக்கி ரிலீஸ் ஆன ஒரு படத்து கூட கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு அதோட வியாபாரத்தை குறைச்சிட்டாங்கன்னு சொல்லி இப்படி எச்சத்தனமாக விளம்பரம் தேடிக்கிறியே. உனக்கு இந்த பொழப்பு தேவையா? ஏன் ரீசெண்ட் டேஸு உன்னோட வீடியோஸ் யாரும் பார்க்குறது இல்லையா? ஏண்டா நீ வாட்டுக்கும் உன் லைனை முன்னாடி தளபதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன்ல, அப்படியே போயிருந்தேன்னா பொழப்பு ஓடி இருக்கும். அதை விட்டுவிட்டு அவர் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பேக் ஃபயர் பண்ணுறேன். நீ பேக் ஃபயர் பண்ணால் பசங்கள்லாம் பின்னாடி எப்படி மிதிப்பாங்கன்னு இப்போ தெரியுதா? எவன் ஆனால் செஞ்சதுன்னு தெரியல. என்னென்னமோ சொல்கிறாயா, புலம்புறியடா. ஏன்டா அப்படி புலம்புற? அதுவும் எனக்கு நல்லா ஓடுற படம்னு வேறு சொல்கிறீங்க குட் பேடியை. அதுக்கப்புறம் திருப்பி சச்சினுக்கு தூக்கிட்டு வந்துட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்க நீ. அவரே அதை பற்றி கவலைப்படல, ப்ரொடியூசரே அதை பற்றி கவலைப்படல, இந்த ப்ரொடியூசரும் கவலைப்படல, புதுசாக எடுத்தவரும் கவலைப்படல. உனக்கு என்ன கவலை? ஏன் நீ ஏன் இந்த பாடுபடுற? இது என்னெல்லாம் படுறேன்னு நான் பார்ப்போம். நானும் கலைப்பிடி தான் எப்போ அதை வெளியிடுவேன்னு சொல்லி அவர் ட்வீட் பண்ணி பாருங்க. மார்ச் 6ஆம் தேதி. ஏன் மார்ச் 6ஆம் தேதி வெளியிட? 6ஆம் தேதி வெளியிட, 12ஆம் தேதி வெளியிட்டாரா? வெளியில. 12ஆம் தேதி வெளியில, 24ஆம் தேதி வெளியிட்டாரா? வெளியிடல. அதுக்கு பிறகு எப்போ வெளியிடாருன்னு கேட்டிங்கன்னா, குட் பேட் அக்லி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடும்போது அந்த வெற்றியை தடுக்கிறதுக்காக கொண்டு ரிலீஸ் பண்ணுறாரு. ஏன்னா நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அதுக்கெல்லாம் கேள்வி கேட்க துப்பு இல்லை. தானு போட்ட ஒத்த போஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி மொத்தமாக குத்தகைக்கு வாங்கிட்டு மீடியாவில் உட்காந்து கும்மி அடிக்கிறீங்களேடா. என்னோடய கேள்வி என்னென்னா, அவர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாரு, 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாரு, இல்லை ரிலீஸே படம் பண்ணாமல் இருக்கிறாரு. உனக்கு எங்கே வலிக்குது? சரி, அதெல்லாம் விட்டு நீ தான் சொல்கிற குட் பேட் அக்லி நல்லா தானே போகுது. நல்லா ஓடிக்கிட்டு இருந்துன்னா, இன்கேஸ் உண்மையாலுமே அஜித்துக்கு காம்படிஷனாக படத்தை இறக்கணும் அப்படின்னா, குட் பேட் அக்லி ரிலீஸ் அன்னைக்கில் இறக்கிருப்பாங்க சச்சினை. அதை செய்யலையில் அவர் 8 நாள் கழிச்சு தானே அவருடைய படத்தை இறக்குறாரு. ஆனால் என்ன எனக்கு ஒன்றும் புரியலனா, ரிலீஸ் அன்னைக்கு கம்பேரிட்டிவ்ல இறக்கலை, 8 நாளைக்கு அப்புறமா சச்சினை இறக்குறாங்க. அதுக்கு கூட கம்பேர் பண்ணி நீங்கள் முட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே. நீங்கள்லாம் இப்போ எந்த அளவுக்கு தற்கொலையாக இருப்பீங்க? அதுதான் இங்கே நான் கேள்வியாக வைக்கிறேன்.
ஒரு படத்தை ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னா அன்னைக்கு டேட்டுக்கு எடுத்த படத்தை கூட ரிலீஸ் பண்ணால் அது ஓகே. உதாரணத்துக்கு துணிவும் வாரிசும் வந்துச்சு, அதை வந்து ஒரு போட்டி படமாக நம்ம சொல்லிக்கலாம். 2 பேருக்கும் போட்டியான படங்களாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரே டயத்துலன்னு. இது குட் பை டேக்லி இன்னைக்கு இப்போ கரண்டில் 2025 எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்க படம். சச்சின் 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து ரிலீஸ் பண்ண ஒரு படம். அந்த படத்தை அவர் திருப்பி அதை ரீஃபர்னிஷ் பண்ணி அதை வந்து 4Kல கொண்டு வந்து இன்றைக்கி தேட்டரில் போட்டு வசூல் பார்க்குறாருன்னா அது அவருடைய திறமை. அந்த திறமை மசுறு உங்களுக்கு கிடையாது. அதை விட முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஏகே ஃபேன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இந்த ஆள் வந்து விஜய் அசிங்கப்படுத்தலை. நாங்கள் வந்து ஏகேவை அசிங்கப்படுத்தவே இல்லை. ஆனால் இவன் தான் அசிங்கப்படுத்துகிறான். நல்லா நோட் பண்ணிக்கிங்க. என்றைக்கோ ரிலீஸ் ஆன படத்தை அதுவும் 8 நாளைக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணுறனால தலையோட வேல்யூ குறையுது, அவருடைய வசூல் குறையுது அப்படின்னா அப்போ தலைக்கு அவ்வளோதான் ஒர்த்து அப்படின்ற மாதிரி இன்டைரக்டாக இந்த நாய் சொல்லுது. இவனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வச்சு செய்யுங்க. உண்மையாக கோவப்பட வேண்டியது யாருன்னு பார்த்தா ஏகே ஃபேன்ஸ் நீங்கள் தான் கோவப்படணும், நாங்கள் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இவன் அஜித்தோடைய அந்த கெப்பாசிட்டியை கம்மி பண்ணுறான். என்ன கம்மி பண்ணுறான்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்துக்கு கூட அஜித் படத்தை வந்து காம்படிட் பண்ண முடியல. அதனால தான் 10 நாள் 11 நாள் கழித்து படம் ஓடிக்கிட்டே இருந்தாலும் வசூல் பாதிக்குது தளபதியோட படம் ரிலீஸ் பண்ணுறனால. அப்படின்னா இங்கே நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கேன முண்டை 20 வருஷத்துக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணாலுமே அந்த படத்தை பார்த்து உங்களுக்கு அல்லு கலருது அப்படின்னா தளபதியோட பவர் என்ன அப்படின்றத இப்போ புரிஞ்சுக்கங்கடா. அதை கூட புரியாமல் ஏன்டா தற்கொலையாக கத்திட்டு கிடக்குறீங்க? படம் வந்து இன்றைக்கும் 11 நாள் 12 நாள் கடந்து இன்றைக்கும் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. எங்கடா ஓடிட்டுருக்கு? சச்சினை போய் பாருங்கடா, எவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குன்றத பாருங்கள். ஆதாரத்தோடு பாருங்கடா. போய் ஒரு தேட்டருக்கு போங்க, எவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஆன்லைனில் போய் பாருங்கள். உள்ளே எவ்வளோ பேர் உட்காந்துருக்கான்றத பாருங்கள். ஆதாரம் இல்லாமல் பேசவே இல்லை. இது ஒரு காலத்தில் எஸ்எஸ்சி இந்த மாதிரி தகுதி திருத்தம் பண்ணி தாண்டா உங்கள் வந்து அணியில் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக காட்டினது. டேய், நீ என்ன மென்டலான்னு கேட்குறேன். என்னடா இப்படியும் பேசுகிற அப்படியும் பேசுகிற? இப்போ தான் சச்சின் இறக்குறதுனால குட் பை டேக்லியோட வசூல் பாதிக்குது அப்படின்ற. அப்புறம் இப்போ திருப்பி இப்படி சொல்கிற, சச்சின் எங்கேயுமே ஓடலை, போய் தேட்டரில் பாருங்கடா, ஆன்லைன் புக்கிங்கை பாருங்கடான்னு. இல்லை, எனக்கு புரியல. ஐயோ, இவனை யார் இந்த அளவுக்கு பைத்தியமாக்குன்னு நமக்கு தெரியலையே. அந்த தம்பி மட்டும் என் கையில் கிடைச்சானா வாடான்னு சொல்லி அப்படியே முத்தம் கொடுப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு இவனை மென்டல் ஆக்கி வச்சுருக்காரு. அதோட முக்கியமான இன்னொரு, எங்கள் அப்பா வந்து இப்படி வந்து இதை ப்ரொமோட் பண்ணி விட்டுறாரா? எங்கள் அப்பா புத்தி இருக்குது, செஞ்சுருக்காரு. உங்கள் அப்பா தற்கொலை. அதனால உங்களை மாதிரி தற்கொலைகளை வளர்த்து விட்டு இப்படி கண்ட மாதிரி பேசி கடைசியில் அவரே வாங்கி கட்டிக்கிறாரு. ஏன்டா தற்கொலைக்கு போகிறத தற்கொலையே அவர் இப்போ சச்சின் படம் ரிலீஸ் பண்ணது உனக்கு பிரச்சனையா? இல்லை குட் பை டேக்லி வந்து படம் ஓடாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி நீ சொல்ல வர? என்ன சொல்ல வர? படம் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. குட் பை டேக்லி ப்ரொடியூசர் வந்து உங்ககிட்ட அழுதாங்களா? இல்லை தானு சார்கிட்ட வந்து அழுதாங்களா, எங்களுக்கு படம் சரியாக போகல, நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு? ஏன்டா எதையாவது பேசி எதையாவது கொளுத்தி போடணுன்னு பார்க்குறீங்க? ஆனால் அது முடியாது அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு அந்த அளவுக்கு மூளை இல்லை அப்படின்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சரி, மூளை இல்லாத உங்களுக்கு புரியாது அப்படின்றது நமக்கு புரியும். பட் இருந்தாலும் புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த மூளை மேலே டங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க மென்டலாக, நான் தெரியுமா, கொஞ்சமாவது தெளிவாங்க அப்படின்னு. நான் கொடுக்குற வீடியோலாம் அந்த மாதிரி ஷாக் ட்ரீட்மெண்ட் வீடியோ தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் திருந்த மாட்டேங்கிறீங்க. நான் இந்த ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். வேறு வழி அதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ண முடியாது. நம்மளால் இன்னும் கொஞ்சம் ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும். ஏனையோ நண்பீஸ், இந்த மாதிரி தற்கொலைகள் நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்மளோட லைஃபு ஜாலியாக இருக்கும் அப்படின்றத மாட்டுக்கிறதே கிடையாது. அண்ட் ஏகே ஃபேன்ஸ், நீங்கள் இவனை பார்த்தீங்கன்னா விடாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல ஏகே டம்மி பாபா ஆக்குனது இவன், நாங்கள் இல்லை அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஏகே வந்து நம்ம வந்து எப்பவுமே மெயின்டைன் பண்ணி தான் இருக்கோம் அவருடைய நண்பராக. ஏன்னா ஆல்ரெடி ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற டைலாக்லாம் படத்தில் யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணிட்டாரு. அதனால் நாங்கள் வந்து ஏகே அவர்களை எதிரியாவோ வில்லனாவோ பார்க்கல. பட் இந்த மாதிரி தற்கொலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து ஏதாவது சிறப்பாக செஞ்சு விட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா கேட்டுக்கிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். சியான் அனதர் வீடியோ லவ் யூ, டேக் கேர், பை. இன்றைக்கி ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணுங்கள்.